முதலாம் சந்திரகுப்தருக்கு பிறகு குப்த பேரரசின் ஆட்சியாளராக யார் பதவியேற்றார்? முதல் ஆப்ஷன் ராமகுப்தர், இரண்டாவது ஆப்ஷன் குமாரகுப்தர், மூணாவது ஆப்ஷன் சமுத்திரகுப்தர், நாலாவது ஆப்ஷன் ஸ்கந்தகுப்தர். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் சமுத்திரகுப்தர். இதில் முக்கிய குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுத்திரகுப்தர் தான் நிறைய படையெடுப்புகளை நிகழ்த்தி வெற்றி பெற்றதுனால இந்தியாவின் நெப்போலியன் என அழைக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் இந்த குப்த பேரரசை நிறுவிய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். அதுக்கப்புறம் இந்த அரசு பேரரசா உருவெடுத்ததுக்கு அப்புறம் வந்த முதல் அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். அதுக்கப்புறம் குப்த பேரரசின் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். அது மட்டும் இல்லாமல் குப்தர் காலத்தில் கலை, அறிவியல் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆனதுனால குப்தர்கள் காலம் இந்தியாவின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.